ஓகே, சரி, கொஞ்சம் மிஸ் ஆச்சு, பரவாயில்ல. சரி, ஃபார்மசி அப்படின்னு சொன்னா இப்ப பாப்போம். பாருங்க, இது ஒரு டெஃபினேஷனா கொடுக்கறது சொன்னா, the pharmacy is a well transformed profession that combines the integration of healthcare science, direct patient relationships, and business and computer technology. சரியா? இங்கிலீஷும் பயப்பட தேவையில்லை, போக போக சரியாயிரும். சரியா? இதானே ஸ்டார்டிங். இப்ப நீங்க கொஞ்சம் படிச்சா போதும். இன்றைக்கு ஓரளவுக்கு நீங்க பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தீங்கன்னா நீங்க போக போக நல்லா இந்த கோர்ஸை விலங்கெடுப்பீங்க. சரியா? இப்ப ஃபார்மசி என்று சொல்றது இது ஒரு ஜாப் அல்ல. உங்களுக்கு விளங்குதா? இதுக்கு நாங்க சொல்ற டேர்ம் வந்து ப்ரொஃபஷன். சரியா? இப்ப நீங்க யோசிக்கலாம், ப்ரொஃபஷன் ஜாப் கிட்டத்தட்ட நிறைய பேர் ரெண்டையும் ஒன்றா தான் யோசிச்சிருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே ஜாப்ன்றது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றது எல்லாராலையும் செய்ய இயலா. அதுக்கு எப்படின்னு சொன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நாலேஜ் அது சம்பந்தப்பட்டு வந்து அந்த ஜொப்ப செய்யக்கூடிய கெப்பாசிட்டிக்கு கூடிய ஆட்கள் அவங்களைத்தான் நாங்க ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? நீங்க இதுவரைக்கும் ப்ரொஃபஷனும் ஜொப்பும் ஒன்று நினைச்சிருந்தா இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்றில் இருந்து கட்டாயம் தெரியணும், ஜொப் என்று சொல்றதும் ப்ரொஃபஷன் என்று சொல்றதும் ஒன்று இல்ல. சரியா? இப்ப நீங்க வந்திருக்கிறது ஒரு ப்ரொஃபஷன். எப்பவுமே ப்ரொஃபஷன் என்று சொல்றது ஒரு படி மேல இருக்கக்கூடிய ஒரு தொழில். சரியா? ஏண்டா இந்த ப்ரொஃபஷனல் ஜொப்ப செய்யக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்கண்டா, அவங்களே தனிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்கும். இப்ப நான் தனிப்பட்ட முடிவுண்டா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஃபார்மசிக்கு வாராரு. சரியா? ஃபார்மசி வாரன்னு நாங்க எப்ப மருந்து கொடுப்போம்? பிரிஸ்கிரிப்ஷன், அந்த மருந்து துண்டுன்னு சொல்லுவோம். அது இருந்தா தானே மருந்து கொடுப்போம். சரியா? ஒருத்தர் நல்லா வீசிங்ல வராரு. வீசிங்ல மூச்செடுக்க இல்லாம தடுமாறிட்டு வந்து உங்கள்ட்ட இன்ஹேலரை காசு கேக்குற. சரியா? நீங்க அந்த நேரம் இப்ப இது உங்களுக்கு கோர்ஸ் முடிய விளங்கும். இதை நான் செஞ்சுட்டு போக இப்பவே இல்ல, கால டைம் போக போக உங்களுக்கு விளங்கும். சில சட்டங்கள் இருக்கு. மெடிசின்ஸ் கொடுக்குறேன்டா ஃபார்மசில நிக்கிறவளுக்கு துண்டு இல்லாம அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்கலாம். சரியா? ஆனா நீங்க ஆஸ் அ ஒரு ப்ரொஃபஷன் செய்யக்கூடிய ஒரு ஃபார்மசிஸ்டா அவர் உண்மையிலேயே மூச்செடுக்க இல்லாம வீசிங்ல தட்டு தடுமாறி வார ஒரு நேரமாக இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அந்த இன்ஹேலர் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவர் உயிர் பிழைப்பாரு. சரியா? ஆனா உண்மையான சட்டம் என்ன? பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிசின் கொடுக்க இயலாது. சரியா? ஆனாலும் நீங்க அந்த இடத்துல கொடுக்க வேணும். விளங்குதா? அப்ப இந்த மாதிரியான முடிவை எடுக்கக்கூடிய, அதாவது நாங்க சொல்ற இன்டெலெக்சுவல் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு செப்பரேட்டா ஒரு தனி ஒரு பாடமே இருக்கு. நீங்க பயப்பட தேவையில்லை. ப்ரொஃபஷன், ஜாப், இது ரெண்டையும் கிளியரா விளங்கப்படுத்துற லா அண்ட் எத்திக்ஸ் ஒரு சப்ஜெக்டே இருக்குது முன்னுக்கு. இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தானே, நீங்க உங்களை ஏண்டி அளவு கேப்சர் பண்ணிக்கோங்க. போக போக நீங்க இந்த சப்ஜெக்டை ஃபுல்லா பிடிப்பீங்க. சரியா? அதை நீங்க தனியா படிக்கலும். நான் இப்போதைக்கு சொல்றேன். அப்ப அந்த இடத்துல நீங்க தனியா ஒரு முடிவு எடுக்கிறேன். ஓ, இவரோட லைஃப் நான் சேவ் பண்ணணும், சோ தட் நான் என்ன செய்யணும்? இன்ஹேலரை கொடுக்கணும். ஆனா நான் படிச்சிருக்கிற, நான் வந்திருக்கிற தொழில சட்டப்படி கொடுக்க இயலா. பாருங்க, அப்படியான ஒரு தொழில் தான் ஃபார்மசி, ஃபார்மசிஸ்ட் செய்யக்கூடிய வேலை. சரியா? அப்படின்னா ஃபார்மசின்றது எப்படியான ஒரு இடம்? ஒரு ப்ரொஃபஷன். அது வந்து ஒரு வெல் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ரொஃபஷன். ஃபார்மசி என்று சொல்றது ஒரு ப்ரொஃபஷன். அதுக்கு நாங்க ஜொப் என்று சொல்லி டேர்ம்ஸ் செல்ல மாட்டோம். சரியா? இப்ப வேற என்ன ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது நீங்க அறிய? வேற என்ன தொழில் நிறைய இருக்கு. டீச்சர் இருக்கு, லாயர் இருக்கு, இன்ஜினியர் இருக்குது, ஃபார்மர் இருக்குது, பிசினஸ் மேன் இருக்குது. இதுல நீங்க கெஸ் பண்ணக்கூடியது வேற என்ன ப்ரொஃபஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், என்னவாக இருக்கும் ப்ரொஃபஷன்? பேசலாம். நர்சிங். சம்வட் சரியா அக்யூரேட்டா குயிக்கா உங்களே சொல்லலாம். ப்ரொஃபஷனல்டா எந்த ஒரு டவுட்டும் இல்லாம.
நான் சொன்னதுக்குள்ளே என்னென்ன வரும்? மைக் ஆன் பண்ணுங்க. சும்மா சரி ஆன் பண்ணி பேசி பாருங்களேன். மைக் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. நஜியா பேகம் என்ன மாதிரி உங்களோட ரிப்ளை? சைட் பிசினஸ். ஓகே. சரி, மெயினா எங்களுக்கு இன்னும் டவுட் இல்லாம சொல்லக்கூடியதுண்டா டாக்டர், கன்சல்டன்ட்ஸ், வேற இன்ஜினியர்ஸ், இவங்கள லாயர்ஸ், இவங்க வந்து மெயினா எங்களை தைரியமா சொல்லலாம். இதெல்லாம் ப்ரொஃபஷன்ஸ். சரியா? இப்ப பிசினஸ்ல உன் டிசிஷன் எடுக்கிற சரியா, அதுண்டு இப்ப ஹார்ம் பெரிய அளவுல இப்போ பிசினஸ் லாஸ் அது வேற கதை. இப்போ ஒரு டாக்டர் பிள்ளையா முடிவெடுத்தா இல்லைன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட் பிள்ளையான்னு ஒரு டிசிஷன் எடுத்தா எப்படி இருக்கும்? அது ஒரு இன்னொருத்தரோட லைஃப் பெரிய ஒரு விஷயத்துல இஃபெக்ட் ஆகக்கூடியது. சரியா? அடுத்தது இப்ப ப்ரொஃபஷனல் சொல்றது இன்னொரு முக்கியமானடா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குண்டு சில குவாலிஃபிகேஷன், சில நாலேஜ் கொண்டது. இப்ப பிசினஸ் மேனுக்கு எப்படி அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா கேட்டா எங்களுக்கு சொல்லல. ஒவ்வொரு பிசினஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா ஃபார்மசிஸ்ட் எடுத்தா அந்த ஃபார்மசிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் கட்டாயம் இருக்கும். என்னது? மெடிசின்ஸ் பத்தி. ஸோ அவங்க ப்ரொஃபஷன், அடுத்தது அவங்களோட வே ஆஃப் ஹேண்டிலிங், அவங்க டிஸ்கஸ் பண்ற விதம், மோஸ்ட்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான தனித்துவமான சில பண்புகள் ஃபார்மசிஸ்டுக்கு இருக்கும். சரியா? இதே மாதிரி தான் டாக்டர்ஸுக்கும். டாக்டர்ஸ் எடுத்தா அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் அந்த மெடிசின் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், anatomy, physiology, அந்த அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்குமே இருக்கும். சரியா? அதே நேரம் அவங்களுக்கு வந்து சில ஐடென்டிட்டிஸ், தனித்துவமான பண்புகள் இருக்கும். சரியா? அப்படியான ஒரு இடம்தான் என்ன? ஃபார்மசி. ஃபார்மசி என்று சொல்றது அதான் நீங்க முதலாவது டேர்ம்ல சொல்றது. The pharmacy is a well transformed profession. சரியா? கட்டாயம் இந்த ஞாபகம் வைக்கணும். இந்த இது ஜாப் அல்ல, ப்ரொஃபஷன். இது என்னத்திட காம்பினேஷன் சொன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் சயின்ஸ். பாருங்க, இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. ஹெல்த் கேர் சயின்ஸ் அது ஒன்று, டிரெக்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது இன்னொன்று. சரியா? அடுத்தது பிசினஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இதுல எத்தனை விஷயம் இன்க்ளூட் ஆயிட்டு பாருங்க, நல்லா நோட் பண்ணி. இதுல எத்தனை விஷயம் இன்க்ளூட் ஆயிருக்குது? ஹெல்த் கேர் சயின்ஸ்ன்றா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஃபார்மசின்றது ஒரு ரிசர்ச் சயின்ஸ், இதுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான இடம். ஏன்னா ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் சரியா, ட்ரக் ஒரு மெடிசீனை கண்டுபிடிக்கக்கூடியது சம்பந்தப்பட்டது ஃபார்மசியில. ஸோ இதுல ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் இன்க்ளூட் ஆகுது. விளங்குதா? ஒரு மெடிசீனை கண்டுபிடிக்கிறேன்டா அது மெயினா ஃபார்மசி, ஃபார்மசிஸ்ட் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள வருது. ஸோ அதின பெரிய ஒரு ஹெல்த் கேர் சயின்ஸ் சம்பந்தப்படுது. அதோட ஒரு ஒன்றிணைப்பு இன்டிகிரேஷன்டா ஹெல்த் கேர் சயின்ஸ்டு, ஹெல்த் கேர் சயின்ஸ்டு, பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்டு, பிஸ்னஸ்டு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாத்தையும் சேர்ந்து வந்த ஒரு இன்டிகிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ஃபார்மசி. இன்டிகிரேஷன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இடம். விளங்குதா? பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன? பேசலாம், சும்மா சரி பேசி பாருங்க. நீங்க சொல்றது சரியா பிள்ளையாண்டால். பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னா என்ன? டிரெக்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். யாரு பேஷண்ட்? ஓகே, யாரு பேஷண்ட்ஸ்? ஓகே, யார் சொன்னா? யாரு யாரு மைக் ஆன் பண்ற இப்ப? யாரு மைக் ஆன் பண்ணி பேசுற? பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னால் என்ன? ஃபார்மசிஸ்டுக்கும் பேஷண்ட்டுக்குமான என்ன ரிலேஷன்ஷிப்? எந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் வருது ஒரு ஃபார்மசிஸ்டுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும்?
எப்ப சந்திப்பாங்க? நோயாளர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு. ஒருத்தர் சாட்ல சென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. எப்ப எந்த இடத்துல சம்மந்தப்படுது? ஏன் பார்மசிஸ்ட்டோட ஒரு பேஷண்டோட சம்மந்தப்பட வேண்டி இருக்குது? என்ன பேசணும் அவங்க? பேசவே வேணுமா? கட்டாயம் பேசணுமா பார்மசிஸ்ட் பேஷண்டோட? சும்மா மருந்து குடுக்க இயலாதா? என்ன ஐடியா? சும்மா மருந்து குடுக்க இயலாதா? யாரு? மீனா? ஹரிஷ்? யாராச்சும் ஒரு ரிப்ளை பண்ணுங்க. ரீஹா? ஹிக்மா? யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை பண்ணுங்க. என்ன ரிலேஷன்ஷிப்? பேசவே வேணுமா உண்மையிலே? பேசாம குடுத்துறேன்மா மருந்து. சும்மா பேக் பண்ணியாச்சு. நாங்க மெடிசின்ஸ பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு குடுத்துடேலுமா? அந்த டேப்லெட்ட பத்தியோ, மெடிகேஷன பத்தியோ நம்ம விளங்கப்படுத்தணும் பேஷண்ட்டுக்கு. ஆ, கட்டாயம் பேசணும். கட்டாயம் விளங்கப்படுத்தணும். சரியா? சும்மா குடுக்க இயலா. சரியா? அட்லீஸ்ட் அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து நேம நாங்க சரியா பேசணும். ஏன்னா ஒரு சிமிலர் நேம்ஸ் நெறைய இருப்பாங்க. சரியா? இப்ப பெரேராண்டா பெரேரா நெறைய இருப்பாங்க. ஃபாத்திமான்னா ஃபாத்திமா நெறைய இருப்பாங்க. சரியா? செல்வராஜான்னா செல்வராஜா நெறைய இருப்பாங்க. அதனால நாங்க அவங்களுடைய கம்ப்ளீட் நேம சொல்லி முதலாவது பேசணும். அவங்களுடைய ஏஜ கன்ஃபார்ம் பண்ணணும். பேஷண்டா வந்திருக்கு. இல்லன்னா வேற யாராலுமா அவங்களோட பேசி கட்டாயம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் தெரியுமா? இப்படி இல்லாம மெடிசின்ஸ் மாறி போய்த்து உசிறு போன சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. சரியா? ஏன்டா இது ப்ரொஃபஷன். இது சரியா செய்ய வேண்டிய ஒரு தொழில். ஆனா பயம் இல்ல. சரியா போனட்டா இத நல்லா ஒரு சர்வீஸ குடுத்து, ஒரு மதிப்போட செய்யக்கூடிய ஒரு தொழில். விளங்குதா? சரியா? ஏன் அப்படி பேசுற நேரம் அதுதான் நான் சொல்றது டைரக்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். நேரடியாக ஒரு பேஷண்டோட நாங்க பேசுவோம். எங்க பார்மசில. அதான் இங்க சொல்றது. டைரக்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இங்க நடக்குது. சரியா? நாங்க நேரடியா பேஷண்ட்ட பேசுவோம். அவங்களோட பேரு சொல்லி பேசுவோம். சரியா? அடுத்து அது அது வந்து பேசிக்கான விஷயம். என்ன மெடிசின் எடுக்கிற ஆளா இருந்தா நான் கட்டாயம் பேசணும். இது தவிர ஒவ்வொரு மெடிசினுக்கு ஏற்ப நாங்க பேஷண்ட் அட்வைஸ் குடுக்கணும். சரியா? அதுக்காகவும் கட்டாயம் பேஷண்டோட பேசணும். சரியா? அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தா பேஷண்ட்ஸ்க்கு இத குடிக்கலாம். இல்ல இது சரி வராது. எதுவாக இருந்தாலும் நாங்க பேசணும். பேஷண்ட்ஸ் நெறைய விதமா வருவாங்க. பேசாத ஆட்கள் வருவாங்க. சரியா? மூஞ்சி குடுக்காத ஆட்கள் வருவாங்க. அது எங்கட பொறுப்பு இல்ல. நாங்க எப்படிப்பட்ட ஆள் வந்தாலும் பேசுவோம். சிங்களம், தமிழ், அ இங்கிலீஷ் என்ன மொழியில வந்தாலும், எங்கட ஆஸ் அ பார்மசிஸ்ட் எப்படியாச்சும் நாங்க அவங்களோட சரியா கம்யூனிகேட் பண்ணி, அவங்க சரியா மெடிசின்ஸ் எடுத்துட்டு போறத என்ஷூர் பண்ணணும். சோ தட் அந்த இடத்துல என்ன நடக்குது? டைரக்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் ஒண்ணு நடக்குது. பார்மசியில். அடுத்தது பிசினஸ். பிசினஸ் தானே பார்மசின்றது ஒரு உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தா விளங்க போக போக இது ஒரு பெரிய ஒரு பிசினஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடம். சரியா? நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க முன்னால. கள்ள மருந்து கொண்டு வந்த, தரக்குறைவான மருந்து கொண்டு வந்த, நிறைய மினிஸ்டர்ஸ் மாரி எங்க ஜெயில்ல இங்க இருந்தாங்க. ஸ்ரீலங்கால தான். சரியா? வேற இல்ல. இங்க தான். மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் ஜெயில்ல இருந்தாங்க. ஏன்டா இதுல செய்யறது, களவு செய்யறது, நிறைய ஏர்ன் பண்றதுக்காக நிறைய வேலைகள் நடக்குது. சரியா? அதனால இது மெயினா ஒரு பிசினஸ் நடக்கக்கூடிய இடம். சின்ன பார்மசில இருந்து பெரிய ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வரைக்கும் இது தனி ஒரு பிசினஸ். சரியா? மருந்து தானே கட்டாயம் எடுப்போம் இல்லையா? இந்த எனக்கு நோய் வந்தால் நானும் போய் தருவேன். நீங்க வந்தாலும் எடுப்பேன். ஏன்டா அது கட்டாயம் தேவைன்ற ஒரு நிலைமையில இருக்கிறது. அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இப்ப உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். நிறைய பார்மசி ஃபீல்ட்ல கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நல்ல ஒரு லெவலுக்கு வளர்ந்துருக்கு. அது கட்டாயம் தேவை. சரியா? இது எல்லாத்திடையுமே இன்டிகிரேஷன் ஒருங்கிணைப்போட நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் பார்மசி. ஹெல்த் கேர் சயின்ஸ், டைரக்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப், பிசினஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இது எல்லாத்திடையும்
ஒருங்கிணைப்போட நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஃபார்மசி என்று சொல்லு. சரியா? ஓகே, பேசிக்கா இப்ப நாங்க ஃபார்மசின்றா என்னன்னு பார்த்தோம். சரியா? அடுத்தது இது வந்து சிலபஸ் வாரதுமாயி நீங்களும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்காக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார்மசிஸ்டண்டா என்னன்னு பாக்குறதுக்கு நாங்க பார்க்கும் இது வந்து எங்களோட ஜெனரல் நாலேஜ். சரியா? இது நீங்க கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயம். இதுவும் ஒரு கட்டத்துல சிலபஸ்க்குள்ள வருது. லோ அண்ட் எத்திக்ஸ் பார்ட்ல. இப்ப ஸ்ரீலங்காவுல இப்ப நீங்க இதுக்கு வந்திருக்கிறீங்க தானே? நீங்க தெரியணும் ஃபார்மசிஸ்டா கூடிய வழிகள் என்னென்ன விஷயம். சரி, இப்ப நீங்க ஒரு ஐடி கோர்ஸ் முடிக்கிறது, ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் முடிச்சு இங்கிலீஷ் டீச்சர் ஆகுறது, சரியா? இந்த மாதிரி அப்படி அது மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்கிற மாதிரியே இந்த ஃபார்மசி கோர்ஸ் இருக்கு. ஆனா அப்படி ஆக இயலாம் ஈஸியா. விளங்குச்சா? ஃபார்மசிஸ்ட் ஆகணும்டா ஸ்ரீலங்காவுல ஒரு சில வழிகள் தான் இருக்கு. அந்த ஒரு சில வழிகளால் மட்டும்தான் ஸ்ரீலங்கால ஃபார்மசிஸ்ட் ஆக இயலும். விளங்குச்சா? சரியா? அதுல பாருங்க, முதலாவது வழி என்னன்னா சர்டிபிகேட் ஆஃப் எஃபிசியன்சி ஆஸ் அ pharmacist பை சிஎம்சிசி. நீங்க தெரிய வேண்டிய பார்ட் இதான் உங்களுக்குரிய நீங்க pharmacist ஆக போற வழி. சரியா? நீங்க உண்மையிலேயே இதை சூஸ் பண்ணிக்கிற நல்ல ஒரு டிசிஷன். ஏண்டா ஒரு பயோசயின்ஸ் முடிச்சு சில பேர் யூனிவர்சிட்டி வெயிட் பண்ற ஆட்களா இருக்கும், சில பேர் யூனிவர்சிட்டி போற ஆட்களா இருக்கும், சில பேர் கிடைக்காம இருக்கும் கோர்சஸ். அது எப்படியான ஆளா இருந்தாலும் கட்டாயம் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாத். சரியா? இங்க எடுத்த நல்ல ஒரு டிசிஷன் தான் சொல்லுங்க. ஆனா உண்மையிலே சில ஒர்க் போட இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சில ஒர்க் போடணும். அடுத்து நாங்க இது ஸ்டடி பண்றதுக்கு சில ஒர்க் போடணும். ஒரு நியாயமான டைம் பீரியட் நாங்க வெயிட் பண்ணணும். சரியா? ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. சரியா? நீங்க செய்யறதுக்கு ஒரு யூஸ் இருக்கக்கூடிய கோர்ஸ். சரியா? அப்ப நீங்க இந்த ஃபீல்டு வந்துக்கிறீங்க இல்லையா? முதல்ல நீங்க தெரியும் நீங்க போக போற வழி, நீங்க ஃபார்மசிஸ்டா போற வழி இதுதான். சரியா? Certificate of Efficiency as a Pharmacist by CMCC. CMCC என்றா சிலான் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் கனம்புல இருக்கு. சரியா? உங்களுக்கு முன்னுக்கு இதுகள பேரெல்லாம் உங்களுக்கு பழக்கமாயிரும். ஏன்னா நீங்க இதுல ப்ரொசீஜர்ஸுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு போற நேரம் உங்களுக்கு தாராளமா இதெல்லாம் பழக்கமாயிடும். சரியா? இது எங்க இருக்குன்னா பொரல்லேல கலம்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில ஒரு ஃப்ளோர்ல சிஎம்சிசி இருக்கு. சரியா? இவங்க தான் இந்த சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்றாங்க. சரியா? அடுத்த வழி பாருங்க, சர்டிபிகேட் ஆஃப் ப்ரொஃபிசியன்சி ஆஸ் அ ஃபார்மசிஸ்ட். இதுதான் நாங்க சொல்றது இன்டர்னல் ஃபார்மசிஸ்ட். இது நாங்க சொல்றது எக்ஸ்டர்னல் ஃபார்மசிஸ்ட். சரியா? இது எக்ஸ்டர்னல் ஃபார்மசிஸ்ட் நீங்க வார வழி. இது இன்டர்னல் ஃபார்மசிஸ்ட். இதுவும் வந்து சிஎம்சிசியால கொடுக்கப்படுது. சரியா? அடுத்தது என்னடா இப்போதைக்கு இல்ல, வந்து இது இந்த வழியால வந்த இப்போதைக்கு இது நிறுத்தப்பட்டுட்டு டிப்ளோமா இன் பார்மசி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு. சரியா? இது வந்து இருந்த ஒரு வழி, இப்ப இந்த வழி இல்ல. சரியா? அடுத்தது பிஎஸ்சி இன் பார்மசி. இதுண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இல்ல இது கேள்விப்பட்டு இது இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு. அடுத்தது கொத்தலாவில டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியால மட்டும் இந்த பிஎஸ்சி இன் பார்மசி முடிக்கிறதால பார்மசிஸ்ட் ஆக இயலும். இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சரியா? பிஎஸ்சி பயாலஜிக்கல் சயின்ஸ் வாரிய கொலம்பு யூனிவர்சிட்டி அவங்கள ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்மசிஸ்ட் ஆகுறாங்க. சரியா? அவங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கு. அடுத்தது ரத்மலான இருக்கிற கொத்தலாவில டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. சரியா? அதன் மூலமா பிஎஸ்சி இன் பார்மசி முடிக்கிற ஆட்களும் பார்மசிஸ்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இருக்கு. அடுத்தது இந்த வெரி ஃபேமஸ் பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் பார்மசி. சரியா? ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஜெஃப்னா பேராதனி இருக்கா ஞாபகம் இல்ல, ருஹுனு. அடுத்தது வந்து இருக்குன்னு ஜெயவர்தனபுர. சரியா? இந்த மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல பிஃபார்ம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாங்க பார்மசிஸ்ட் ஆகிறாங்க. சரியா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க வேர்த்துள்ள ஒரு கோர்ஸுக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாராலையும் ஆக இயலாம் ஒரு சில வழிகள்ல மட்டும் இருக்கக்கூடிய வழிகளால மட்டும் வரக்கூடிய ஒரு கோர்ஸ். இது செய்யறதுல நான் நிறைய உங்களுக்கு 99% ப்ராஃபிட் தான் இதுல இருக்கு. சரியா?
ப்ராஃபிட் மீன் நான் மணி மைண்ட்ல சொல்லல. ஒரு நாலேஜ் வருது. இது அகாடமிக் ஃபீல்ட்ல போனாலும், இல்ல ஏர்ன் பண்ற ஃபீல்ட்ல போனாலும், எதுவாக இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு ஏரியா. ஏன்டா ஸ்டில் நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி ஸ்டில் இது டிமாண்ட் உள்ள ஒரு ஏரியா. இன்னுமே பார்மசிஸ்டுக்கு தட்டுப்பாடு. கவர்மெண்ட்ல தட்டுப்பாடு. இதுல ஹம், என்ன இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல போனா அதுக்கு தட்டுப்பாடு. பிரைவேட் செக்டர்ஸ்ல எல்லாத்துலயுமே பார்மசிஸ்டுக்கு இன்னும் டிமாண்ட் தட்டுப்பாடிக்க கூடியது. நான் நம்ப மாட்டேன் அது அவ்வளவு சீக்கிரமா சரி செய்யலாம். சரியா? நீங்க 2 இயர்ஸ் முடிஞ்சு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போற நேரம் அது தட்டுப்பாடு அவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய இயலாம். ஏன்னா இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். இப்ப நீங்களே பாருங்க. ஆஹ் அன்றைக்கு வந்து ஓரியன்டேஷன் வந்து எத்தனையோ பேர்ல வர இயலாம். இப்ப சில பேர் ஆசை இருக்கு ஆர்ட்ஸ் படிச்சுக்கிறவங்களும் வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வர இயலாம். சரியா? அடுத்தது யாருண்டா சில பேருக்கு வந்து இது இல்ல, குவாலிஃபிகேஷன் இல்ல, அவங்களோட ரிசல்ட்ஸ் இல்ல. ஓகே, வாய்ஸ் ரைஸ் பண்ண ஓகே ஷூர். சரியா? சில பேருக்கு வந்து ரிசல்ட்ஸ் போதா அவங்களுக்கு. சரியா? அடுத்தது வந்து உம், அவங்களோட வந்து சப்ஜெக்ட் இஷ்யூஸ். சில பேர் மேத்ஸ் படிக்கிறவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு செய்யலுமா ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு செய்யல. விளங்கிச்சா? சரியா? அப்ப அப்படியெல்லாம் பாக்குற நேரம் உண்மையிலே நீங்க சான்ஸ் அந்த ஒரு அதுல ஃபில்ட்ரேட் பண்ணித்தான் உங்களை எடுத்திருக்காங்க. சரியா? நீங்க தளராம தைரியமா தொடர்ந்து செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட். என்ன டவுட் இருந்தா, ட்ரபிள் இருந்தா பர்சனலா கண்டாக்ட் பண்ணணும். சரியா? ஓகே. அப்ப ஸ்ரீலங்காவில நீங்க எப்படி பார்மசிஸ்ட் ஆகலாம் என்று 5 வழியிலையும் தெரிஞ்சு கொண்டீங்க. அந்த 5லயும் இது கேன்சர். இந்த வழி இல்ல. சரியா? இந்த 4 வழிகள் மூலமா தான் பார்மசிஸ்ட் ஆகுறாங்க. சரியா? வேற எந்த ஒரு வழியுமே இல்ல. நீங்க எஸ்எல்எம்சி அப்ரூவ் ஒரு பார்மசிஸ்ட் ஆகணுமாக இருந்தா வேற எந்த ஒரு வழியும் இல்ல. ஸ்ரீலங்கால இல்லாம பார்மசிஸ்ட் வேற வழி உண்டு இல்ல. கவர்மெண்ட் குடுக்கறதே இல்ல. சரியா? இது 4 தான் வழி. சரி, ஓகே. அடுத்த விஷயம் பாருங்க. சர்டிபிகேட் ஆக இருந்தால், அதாவது எக்ஸ்டர்னல் பார்மசிஸ்ட் இன்டர்னல் பார்மசிஸ்டா இருந்தா, இல்லைன்னா நான் அந்த டிப்ளமா கொலம்பு யூனிவர்சிட்டி அது இப்ப இல்ல. சரியா? டிகிரி மூலம் பிஃபார்ம் செஞ்சு எந்த வழியில வந்தாலுமே நீங்க லாஸ்டா எந்த வழியில பார்மசிஸ்டா வந்தாலுமே லாஸ்டா வந்து சேர வேண்டிய இடம் வந்து சிலோன் மெடிக்கல் கவுன்சில். சரியா? இப்ப போறாங்களே பிஃபார்ம் டிகிரின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே. ஜப்னா வேற ரஜரட்டை இப்படி ஜெயவர்தனபுரம் இப்படின்னு போறாங்களே பிஃபார்ம் டிகிரி கோர்ஸுக்கு. அதுக்கு போனவங்க அங்க 4 இயர்ஸ் டிகிரி முடிச்சிட்டு எங்க தெரியுமா வரணும்? 4 இயர்ஸ் டிகிரி முடிச்சு அவங்க பாஸ் பண்ணிட்டாண்டா அடுத்தது வரணும் சிலோன் மெடிக்கல் கவுன்சில். சரியா? அங்க வந்து அவங்க ரெஜிஸ்டர் ஆகி லைசன்ஸுக்கு ப்ராசஸ் வந்து இதன் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அப்ப யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணினாலும், டிப்ளமா கம்ப்ளீட் பண்ண ஆளாக இருந்தாலும், சர்டிபிகேட்டை கம்ப்ளீட் பண்ண ஆளாக இருந்தாலும் எல்லாரும் கடைசியா நாட வேண்டிய இடம் சிலோன் மெடிக்கல் கவுன்சில். சரியா? இதுலதான் நீங்க பார்மசிஸ்ட் லைசன்ஸ் தரக்கூடிய இடம். சரியா? இவங்க அனுமதி செஞ்சா மட்டும்தான் நீங்க டிகிரியை முடிச்சிருந்தாலும் சரி, சர்டிபிகேட்டை முடிச்சாலும் சரி, இவங்கட அனுமதி வந்தாதான், அவங்கட லைசன்ஸ் வந்தாதான் நீங்க என்ன செய்யலாம்? பார்மசிஸ்டா பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் மீன் ஒர்க். சரியா? ஒர்க்குக்கு நாங்க கொடுக்குற டேர்ம் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப அதை பிராக்டிஸ் பண்ணணுமாக இருந்தா நீங்க எங்களை எடுக்கணும் லைசன்ஸ்? சிலோன் மெடிக்கல் கவுன்சில். சரியா? இப்ப நான் சொல்றதும் எஸ்எல்எம்சி. இப்ப நாங்க ஒரு டியூட்டர்ஸ். நீங்க அடுத்து ரெஜிஸ்டர் ஆகணும் எஸ்எல்எம்சி. சரியா? நீங்க இப்ப பார்மசிஸ்டா இந்த கோர்ஸ் செய்ய போறன்றது ரெஜிஸ்டர் ஆகணும் எஸ்எல்எம்சில. இப்ப நான் சொன்னேன் October 2 வந்து எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆயின்னு சொல்லி. அது வந்து டிசம்பர் மட்டும் மீக்குது. இதெல்லாம் நான் சொல்றேன் இந்த எஸ்எல்எம்சி வேண்டா கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். சிலோன் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு சொல்றது. சரியா? இவங்க தான் அந்த ப்ராசஸ் ஹேண்டில் பண்றது. இவங்க தான் லைசன்ஸ் இஷ்யூ பண்றது. சரியா? அடுத்த விஷயம் ஓகே. இப்ப இவங்கள போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் ஆகி 2 இயர்ஸ் முடிஞ்சாதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு சிட் பண்ணலாம். சரியா?
அப்படின்னா நீங்க இப்ப இந்த சிலபஸ் இப்ப நீங்க இந்த முறையில ரெஜிஸ்டர் ஆயினடா 2027 ஆகல உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாமினேஷனுக்கு சிட் பண்ண ஏலும். சரியா? அப்ப அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது வந்து சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில், அவங்க சிஎம்சிசி. சரியா? எஸ்எல்எம்சி என்று சொல்றதும் சிஎம்சிசி என்றதும் ரெண்டும் வேற வேற இடம். சரியா? ஆஸ் அ ஃபார்மசிஸ்டா இல்ல நீங்க இது ஃபார்மசி ஃபீல்டுக்குள்ள வார நேரம் உங்களுக்கு ரெண்டு பேருமே சம்பந்தப்படுவாங்க. சரியா? இந்த சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலும் சம்பந்தப்படும், எஸ்எல்எம்சியும் சம்பந்தப்படும். இப்ப முதலாவது ஸ்டெப் உங்களுக்கு சம்பந்தப்படக்கூடிய இடம் எஸ்எல்எம்சி. இப்போதைக்கு உங்களுக்கு நான் நிறைய சிஎம்சிசி சம்பந்தப்பட போறது இல்லை. சரியா? அது எக்ஸாமினேஷன் அந்த ப்ராசஸ் வர நேரம் இவங்க சம்பந்தப்படுவாங்க. இப்போதைக்கு என்ன தேவை? எஸ்எல்எம்சி, ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில். சரியா? சிஎம்சிசி என்று சொன்னா சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். சரியா? ஓகே, இந்த சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் என்ன செய்யறேன்டா எக்ஸாம வைப்பாங்க. இப்போ உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றது எஸ்எல்எம்சி, அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட். சரியா? இதெல்லாம் முடிய உங்களை நீங்க பாஸா இந்த சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போற உங்களை ஒரு எக்ஸாம் வச்சு நீங்க பாஸா ஃபெயிலா அதை டிசைட் பண்ண போற ஆட்கள் வந்து சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். சரியா? சிஎம்சிசி இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின்ல இருக்கு. ஓகே, ரெண்டுடையும் நாங்க ரஃப்லி இந்த பிக்சரை பார்ப்போம். சரியா? இதான் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில். நீங்க இது கலாம்பூல இருக்குது, நொரிஸ் கனல் ரோட் மரதானில இருக்குது. சரியா? இப்ப நீங்க அக்டோபர் இது செகண்ட்ல இருந்து டிசம்பர் மட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிக்கு தானே. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாம் நாங்க முன்ன குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். சில பேர் பண்ணிருப்பீங்க ஆக்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாத ஆக்களுக்குமாக மெயினா சொல்றேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க இங்கே தான் போகணும். இங்க ஒரு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூனா பெருசா இல்லை, உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட குறைவா இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அந்த ப்ரோசஸ் அதுக்கு நீங்க ஒருக்கா போக வேண்டி வர இந்த ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில். சரியா? ஒரு தடவை வரணும் இந்த கேப்புக்குள்ள ப்ரோசஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா? இது இருக்கிற வந்து மருதானையில நொரிஸ் கனல் ரோடு. சரியா? இதெல்லாம் உங்களோட ஜெனரல் நாலேஜுக்காக வேண்டி நான் இதை இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? தெரியணும் இல்லையா, அதுக்காக வேண்டி சரி நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இப்போதைக்கு உங்களுக்கு தேவை வராது, ஆனா நீங்க எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாம் அது சம்பந்தப்பட்ட விஷயமா உனக்கு பேச வேண்டிய இடம் எங்கன்னா சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில், சிஎம்சிசி. இதுங்கடா இதை நாங்க யூசிஎஃப்எம் டவர் கலம்பூல இருக்கிற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலம்பூல இது பொரல் லேடிச்சேக்கு முன்னால இருக்கு. சரியா? இது வந்து சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். இது ஃபுல்லா சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் இல்ல. சரியா? இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் நியூ பில்டிங். சரியா? இப்ப கிட்டதுலதான் ஓபன் ஆயிடுச்சு. இதுல வந்து ஒரு ஃப்ளோர்ல ஒரு செப்பரேட் ஒரு இடம் இருக்கு, சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். சரியா? இப்ப சிஎம்சிசி இருந்தது வேற எஸ்எல்எம்சி கிட்ட இருந்துச்சு. இப்ப இருக்கிறது வந்து சரியா? இப்ப நீங்க எக்ஸாமோ வேற என்னவாலும் சிஎம்சிசி சம்பந்தப்பட்ட கிளம்பு வந்து நீங்க வர வேண்டிய இடம் இங்க மாறி பழைய இடத்துக்கு போக வேண்டாம். சரியா? இவங்க தான் எக்ஸாம கண்டக்ட் பண்றது, ரிசல்ட்ஸ் பாக்குறது, ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்றது, இதெல்லாம் இவங்களோட வேலை. சரியா? உங்களை இப்ப விளங்கிருக்கும், 2 பேரும் உங்களோட சம்பந்தப்பட போறாங்க. சரியா? இது ஃபுல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் கோர்ஸ். உங்களுக்கு விளங்குதான்? இது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ரூல்ஸ், கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயம். சரியா? நாங்க டியூட்டர்ஸ் உங்களுக்கான கிளாஸஸ் செய்யுது, உங்களுக்கான இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் அந்த வழிகாட்டுல காட்டுறது, எக்ஸாம் உங்களை கொண்டு போற கைட் பண்றது, உங்களை நான் எக்ஸாம்ல கைட் பண்ணி அதுக்கு பிறகு சிட் பண்ணி உங்களுடைய லைசன்ஸை எடுத்து தரும் மட்டும் நாங்க டியூட்டர்ஸா ஹெல்ப் பண்றோம். சரியா? நாங்க மேக்சிமம் எஃபோர்ட் போடுறோம். ஏன்னா நீங்க அச்சீவ் பண்றது நாங்க அச்சீவ் பண்றோம், எங்கட சக்சஸ். சரியா? நீங்க அடையிறன்றது எங்கட சக்சஸ். சரியா? ஓகே, இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. இதுல என்னவானு கேட்கணும்னு டவுட் இருக்கா? நாங்க அடுத்த சிலபஸ் பாட்டுக்குள்ள போக முன்னால யாருக்காச்சும் என்னவானு டவுட் இருந்தா கேளுங்க. கன்ஃபியூஸ் இருக்கா? அது என்ன 2 அப்படி என்னவானு இஷ்யூஸ் இருக்கா? டிஸ்கஷன் நாங்க பண்றது இல்லையா? மேடம், குட் ஈவினிங். சொல்லுங்க. பிஎஸ்சி நர்சிங்
டிகிரி ஃபாலோ பண்ணுறவட இருந்து ஓ அவர் வந்து அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் எடுக்கிறது ஆகிறதுக்கு அப்ளை பண்ணலாமா? ஓ பண்ணலாம். அவங்களுக்கு நர்சஸுக்கு இஷ்யூ இல்லையே. பிஎஸ்சி இன் ஃபார்மசி இது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பண்ணலாம், லைசனும் எடுக்கலாம், எடுத்தும் இருக்காங்க. அப்படி யாராச்சும் என்னவாலும் சொன்னாங்களா ட்ரபிள் இருக்குன்ட்டு? நான் பிஎஸ்சி நர்சிங் தான் மேடம் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவங்க எனக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ரெண்டு இப்போ எஸ்எல்எம்சி எஸ்எல்என்சி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனும் ஒரு ஆள் வச்சு கொள்ளலாமான்ட்டு ஒரு டவுட் ஒன்று இருந்தால் தான் கேட்டேன். இல்ல பிரச்சனை இல்லை, தாராளமா கண்டினியூ பண்ணலாம். இப்ப நாங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல கூட அஹ், எங்களோட ஒர்க் பண்ற ஒரு நர்ஸ் மாஸ்டர் உண்டு. அவரு வந்து லைசன்ஸ் எடுத்திருக்காரு, நல்லா earn பண்றாங்க. ஏண்டா நர்சிங்ல அங்கால கவர்மெண்டாலையும் கிடைக்குது, லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஒர்க்கிங் டைம்ல குடுக்கல, ஆஃப்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இருந்துமே நான் நிறைய இன்னுமே அவருக்கு இஷ்யூ இல்ல, மந்த்லி லைசனால earn பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப் வேற, நர்சிங் ஜாப் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் நர்ஸா ஒர்க் பண்ற, அதால அவருக்கு தொடர்ந்து ஏர்னிங் வருது, இந்த லைசனாலையும் வருது. சரியா? டபுள் தான் உண்மையிலே. தேங்க்யூ. ஓகே. இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்க? இல்ல மைனஸ் செட் ஸ்கோர் இருந்தா இஷ்யூவா? 3 இயர்ஸ் ரிசல்ட்ஸ் இருந்தா போதுமா? அவங்க மைனஸ் செட் ஸ்கோர் இல்ல, அவங்க பேசிக் நீட்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஓகேண்டா ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அதுல எந்த ஒரு ட்ரபிளும் இல்லை. சரி, ஓகே. இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறது ஃபார்மசிஸ்ட் அப்படின்னா என்ன. இப்ப நீங்க ஃபார்மசின்டா பாத்துட்டோம், ஃபார்மசிஸ்ட்ன்றது நாங்க பேசிட்டோம் இல்லையா? இப்ப ஒரு என்ன ஒரு ஒரு டெபினிஷன் ஆகும், ஃபார்மசிஸ்டா யாரு என்னன்ற விஷயத்த பார்க்க போறோம். சரியா? எல்லாரும் தெரியும், திருப்ப திருப்ப போட்டிருக்கேன், என்ன உங்களுடைய நோக்கம்? பிகம் அ ஃபார்மசிஸ்ட். சரியா? எந்த ஒரு டவுட்டும் இல்லை, பயப்படாம சொல்லலாம், ஃபார்மசிஸ்டா தான் நான் இந்த கோர்ஸ் செய்றேன், ஃபார்மசிஸ்டா தான் இதை வந்து நான் படிக்கிறேன். சரியா? ஓகே, இதை ரீட் பண்ணுங்க, ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. ஓகே, நாங்க ஒருத்தர் சான்ஸ் கொடுக்குமா? யாசர் ரீட் பண்ணுங்க குயிக்கா, பிரச்சனை இல்லை. நான் தனியா சொன்னா உங்களுக்கு தர்ம சங்கடம் ஆயிருமோ தெரியாது. யாசர் ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. ஆம்சில குட்டி குட்டி இந்த இது முடிய வைவா எக்ஸாம், கொஞ்சம் இன்டர்வியூ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். சரியா? இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த இடம். அதுக்காகத்தான் உங்களை இங்க ஒன்று சேர்த்திருக்கு. சும்மா வாசிங்க, பிள்ளையானா கூட பிரச்சனை இல்லை, உண்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களோட டைம், உங்களோட சான்ஸ். நான் தாராளமா டெய்லி பேசுற கிளாஸ்ல எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க ரீட் பண்ணுங்க, ஒருத்தர் ரீட் பண்ணுங்க மைக் ஆன் பண்ணி. ஓகே, ஹிக்மா ரீட் பண்ணுங்க. ஹிக்மா ரீட் பண்ணுங்க நீங்க. இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ் போர் அடிச்சிரும், நீங்க தூங்கிடுவீங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களோட ஒரு இஃபெக்டிவா இது போகணும் இல்லையா? கெமித் கெமித்தா தானே, கெமித்தா தானேம்மா, ரீட் பண்ணுங்க நீங்க. ரீட் பண்ணுங்கம்மா. கெமித்தா என்ன, நான் பேரு சரியா சொல்றேனா? ஓகே, ஹரிஷ் ரீட் பண்ணுங்க. ஹரிஷ் தானே கொஞ்சம் பேசுறாரு. செகண்ட் பேரா தானே மேடம்? இது ரீட் பண்ணுங்க. A pharmacist is one who is qualified as a pharmacist and having the license to practice pharmacy, registered pharmacist. ஓகே, சரியா?
A pharmacist is one who is qualified as a pharmacist and having the license to practice pharmacy, registered pharmacist. சரியா? இதுல என்ன சொல்ல வரேன்டா, உங்களுக்கு தெரியுமா? இப்ப இந்த மருந்து குடுக்குற விஷயத்த இந்த லைசன்ஸ் இல்லாம, இப்ப அப்ரெண்டிஸ் pharmacistண்டா செய்யலாம். அது கவர்மெண்ட் அக்செப்ட்ல பேத்துட்டு இருக்குது. ஆனா சட்டம் என்னண்டா, லைசன்ஸ் இருந்து இவங்க pharmacistண்டா மட்டும்தான் மெடிசின்ஸ் குடுக்க இயலும். அதான் சட்டம். சரியா? ஆனா, இப்போதைக்கு அப்ரெண்டிஸ் ஃபார்மர்ஸ் மட்டும் குடுக்குறாங்க. இது தவிர வேற யாருக்கும் குடுக்கையில. அப்படி நடக்கிறதும் இல்ல. சரியா? அதத்தான் நீங்க சொல்றது. A pharmacist one who is qualified. அவங்க qualified ஆகணும். As a pharmacist and having the license to practice pharmacy. 2 விஷயம் இங்க சொல்றேன். முதலாவது விஷயம் அவங்க குவாலிஃபைட் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். அப்படியா எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு அவங்களோட இன்டர்னோ அந்த இது ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்ச பிறகுதான் நாங்க அவங்கள குவாலிஃபைட் என்று சொல்றோம். சரியா? இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கும் இந்த ரூல்ஸ் படிக்கு நாங்க வந்து அதை குவாலிஃபைடுன்னு சொல்ல மாட்டோம். சரியா? பர்டிகுலர் டைம் பீரியட் ஒரு இன்டர்னோ அது முடியத்தான் அவங்கள நாங்க குவாலிஃபைட் ஃபார்மசிஸ்ட் சொல்றது. சரியா? அது குவாலிஃபைட் என்றது முதலாவது விஷயம் pharmacist-ஆக இருக்கணும்டா. 2வது having the license to practice pharmacy. சரியா? அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது. லைசன்ஸ்ல போட்டோ நான் இதுல இன்க்ளூட் பண்ணல, காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸ நீங்க pharmacistல போனா பாக்கலாம். அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. pharmacistோட லைசன்ஸ். அடுத்தது வந்து pharmacyக்கான லைசன்ஸ். சரியா? இது இருந்தால் ஒரு pharmacist வந்து ஒர்க் பண்ணணுமாக இருந்தா அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் பிராக்டிஸ் பண்றது ஒர்க். சிம்பிளா ஒர்க்க தான் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அது இருந்தால்தான் என்ன செய்யலும் ஒரு pharmacist-ஆக இயலும். சரியா? அதை நாங்க சொல்றது வந்து ரெஜிஸ்டர்ட் pharmacist அப்படின்னு டேர்ம்ல சொல்றோம். சரியா? ரெஜிஸ்டர்ட் pharmacistன்றது ஒரு குவாலிஃபைட் லைசன்ஸ் இருக்கக்கூடிய pharmacist-க்கு தான் நாங்க ரெஜிஸ்டர்ட் pharmacist அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே. pharmacistன்னா அதோட முடியாது. pharmacist-க்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. சரியா? நிறைய டெஃபினிஷன்ஸ்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் ஒவ்வொரு புக்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா மெயினான விஷயம் pharmacist சொன்னா அவங்க ட்ரக்ல எக்ஸ்பர்ட். ட்ரக்னா உங்களுக்கு போக போக பிடிச்சிடும். ட்ரக், மெடிசின், பார்மசியூட்டிகல்ஸ் இது எல்லாமே நாங்க மெடிசின்ஸ் செல்லக்கூடிய பேர். இல்லைன்னா சில பேர் யோசிப்பாங்கல்ல, என்னடா இவ ட்ரக் அது ட்ரக் அந்த ட்ரக் அந்த மோசமான இது இல்ல. நாங்க எங்கட பார்மசி இந்த ஃபீல்ட்ல வந்து மெடிசினுக்கும் என்ன சொல்றோம், ட்ரக்ன்னு சொல்றோம். சரியா? கூட மோஸ்டா ட்ரக் டேர்ம் தான் நாங்க யூஸ் பண்றோம். சரியா? ட்ரக்ண்டா கன்ஃபியூஸ் ஆயிட கூட என்ன மருந்து மெடிசின், ஒரு பாராசிட்டமால், ஒரு ஒமிப்ரேசோ, ஒரு விட்டமின் சி, இதான் ட்ரக். சரியா? அப்ப நாங்க pharmacist சொன்னா மெயினா சொல்ல ட்ரக்ல ஸ்பெஷல். அவங்க எக்ஸ்பர்ட் ஆன் pharmaceutical, எக்ஸ்பர்ட் ஆன் மெடிசின். அதான் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்க. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. டாக்டர்ஸையும் விட யார் எக்ஸ்பர்ட் மெடிசின்ஸ்ல உண்மையிலே pharmacist. இப்ப ஸ்ரீலங்காவில அந்த அளவு வர்த் அந்த இடம் கொடுக்கப்படாதுக்கு நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனா பாக்கலும் டாக்டர்ஸ் வந்து டவுட் இருந்தா மெடிசினை பத்தி இருக்கக்கூடிய டவுட் வந்து pharmacist தான் கிளாரிஃபை பண்றது. ஏன்னா pharmacist தான் உண்மையிலே ட்ரக்கை பத்தி எக்ஸ்பர்ட். டாக்டர்ஸ் வந்து மெடிசின் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனா 2 ட்ரக்கும் சேம் டைம் கொடுக்குற நேரம் என்ன நடக்குமான்ற ஐடியா அவங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. ஆனா ஸ்ரீலங்காவிலையும் உண்மையிலே நல்ல டாக்டர்ஸ், மெயினா இத மதிக்கக்கூடிய pharmacist ஜாப மதிக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு தெரியும். அவங்கள விட டாக்டர்ஸை விட மெடிசின்ஸ்ல உண்மையான நாலேஜ் pharmacist தான் இந்த விஷயம் தெரியும். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மெடிசின் எப்படி, இது ஓகேயா, ஒர்க் ஆகுமா, இதை பார்த்து செல்லுங்க, இது எவ்வளவு ஸ்ட்ரென்த் போகலாம், மேக்சிமம் டோஸ். அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங்க கூடிய ஒன்றுதான் pharmacist. அப்படின்னா அவங்க எக்ஸ்பர்ட். உண்மையிலே செல்றதுக்கு எதுவுமே இல்லை. இங்க கொஞ்சம் கொஞ்சம் வருது வார்ட் pharmacist, கிளினிக் pharmacist. அப்படின்னா டாக்டர்ஸ் போறதோட வார்ட்ல pharmacist. சரியா? ஒரு மருந்து இதா இருந்தா pharmacist கேட்பாங்க, இது எந்த அளவு வரைக்கும் இதுல மேக்சிமம் ஸ்ட்ரென்த் கொடுக்கேன். ஒரு பெனசிடமோல்டா எப்படி, பெனடோல்டா எப்படி, 2 தான் கொடுப்பீங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு. அதை தாண்டி மேக்சிமம் எவ்வளவு போகலாம்,
எதுவரை போறது பொடிக்கு ஆபத்து. சரியா? இந்த விஷயம் எல்லாம் டாக்டர்ஸ் பார்மசிஸ்ட் கிட்ட வச்சு கேட்டுக்கொண்டிருக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு. சரியா? புரியல. இங்க இப்போ ஓரளவுக்கு வருது. சரியா? அது வாரதால என்ன விஷயம் சொன்னா, வரக்கூடிய இஷ்யூஸ், ஒரு பிரச்சனை குறையும். இப்ப மெடிசினை பத்தி இவங்க எக்ஸ்பர்ட் தானே. பொடிக்குள்ள இவ்வளவு போகலாம், இவ்வளவு இது பொருணத்தை சரியா குடுக்கறதால பேஷண்ட்டுக்கு நடக்கக்கூடிய ஹார்ம குறைக்க இயலும். அப்ப உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விஷயம். கிளினிக்கல் பார்மசிஸ்ட், வார்ட் பார்மசிஸ்ட் இப்படின்னு சொல்றதுல உண்மையில நல்ல விஷயம். சரியா? அது ஒரு டெவலப்மெண்ட், ஒரு முன்னேற்றத்தோட ஒரு அறிகுறி. சரியா? இது சரியா வருது என்று. அப்ப ட்ரக்ஸ பத்தி, மெடிசினை பத்தி யாரு எக்ஸ்பர்ட்னு கேட்டா எந்த ஒரு டவுட்டும் இல்லாம சொல்லலாம் பார்மசிஸ்ட். சரியா? இப்ப நீங்க வந்திருக்கிற ஃபீல்ட் அதுதான். ஏண்டா மெடிசீனை ஒரு கேப்சூல நாங்க எடுத்ததுல இருந்து, பொடியில இருந்து வெளியே போகும் மட்டுக்கும் அது எவ்வளவு நேரம் இருக்கும், எவ்வளவு நேரத்தில் ஆக்ஷன் தொடங்கும், எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அது எலிமினேட் ஆகும், யூரினால போகுமா, பீசஸால போகுமா, இதெல்லாம் கிளியர் கட்டா தெரிஞ்ச பார்மசிஸ்டுக்கு, டாக்டர்ஸுக்கு அவ்வளவு டீப்பா தெரிய போறது இல்லை. சரியா? ஸ்ட்ரென்த் வைஸ்ல இருந்து கிளியரா தெரியும். அதான் எக்ஸ்பர்ட். அதனாலதான் நாங்க இந்த வேர்டை கொடுக்கிறோம், எக்ஸ்பர்ட் ஆன் பார்மசியூட்டிகல்ஸ். சரியா? ஓகே, இந்த அடுத்த பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணுங்க. சரிங்க, வாட்டர் எடுத்து வரேன். ஒருத்தர் ரீட் பண்ணுங்க, அது பிரச்சனை. ஓகே, தனித்தனியா ரீட் பண்ணி கொண்டீங்களா? சரி, பாருங்க. பார்மசிஸ்ட் அடுத்தது. பார்மசிஸ்ட் என்னென்ன செய்யறாங்க, பார்மசிஸ்ட் வேலை அடுத்ததான் மென்ஷன் பண்ணிருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ். அது என்ன குவாலிட்டி அஷூரன்ஸ்? குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி அப்படின்னா என்ன? சும்மா பேசுவோம். குவாலிட்டி அஷூரன்ஸ் என்ன, அதோட இங்கிலீஷ் மீனிங் அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்லையா? இதான் சரியா? இதாண்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் என்ன? ஆ, நாங்க குவாலிட்டி அஷூரன்ஸ் என்னத்தை செல்றோம்? பேசலாம். குவாலிட்டி அஷூரன்ஸ் இங்கிலீஷ் வேர்டு, இங்கிலீஷ் டேர்முக்கான மீனிங் என்ன? தர நிர்ணயம். ஓகே, ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. சரியா? உண்மையிலே அதான் விஷயம். இப்ப பார்மசிஸ்ட் சும்மா மெடிசின் கொடுத்துட்டு பார்மசியில உட்காந்துட்டு இருக்க இயலாது. சரியா? அது ஒவ்வொரு லெவலை பொறுத்து மெயினா. சரியா? சில பேர் அப்படி இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா
அப்படி இருக்கேலாது. ஏண்டா மெடிசின் குவாலிட்டி என்ஷூர் பண்ணணும். சரியா? நீங்க இந்த படிப்படியா இதுக்குள்ள வார நேரம் விளங்கெடுப்பீங்க. இப்ப நாங்களும் ஸ்டடி பண்ணதுல ஃபார்மசி ஸ்டடி பண்ணோம். அப்படி வந்தோம், பாஸ் ஆயிட்டு அப்படி ஃபார்மசிக்குள்ள வரச்சுல தான் அது தானா நாங்க அறிஞ்சு வருதா, அறியாம வருதான்னு தெரியல. தானா அந்த பண்புகள் வந்தாச்சு. இப்ப இருக்கோம் ஃப்ரிட்ஜில கூல் ஐட்டம்ஸ் இருக்குது, மெடிசின்ஸ் இருக்குது, இன்சுலின் இல்லைண்டா கூல்ல இருக்க வேண்டிய மெடிசின்ஸ் இருக்கு. சும்மா பாலும் ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆயிட்டுச்சுன்னா குயிக்கா அது மைண்டுக்கு பேய்த்திரும். சரியா? வயர்ல என்ன இஷ்யூ இருந்தா கூட குயிக்கா பேய்த்திரும். ஏன்னா மெடிசின் குவாலிட்டி அதுல கூல் இல்லா பேய்த்துனா மெடிசின் குவாலிட்டி இல்லாம பேய்த்திரும். குயிக்கா நாங்க அதுக்குரிய வேலையை செய்ய பார்ப்போம். அடுத்த ஃப்ரிட்ஜுக்கு மாத்துறதா இல்ல என்ன செய்யறன்றது அது தானா வந்துருது. உங்களுக்கு விளங்குதா? நீங்களும் இதை பேஸ் அப்படியே படிச்சுட்டு போற நேரம் உங்களுக்குள்ள அந்த இது வந்துரும். சரியா? அந்த அளவுக்கு இந்த ஒரு சிலபஸ் இருக்குது. உண்மையிலேயே அதோட இம்பார்ட்டன்ஸ் அதை சரியா கொடுக்கறதால உங்களுக்கு விளங்கும். அது அந்த பண்புகளும் வந்துரும். குவாலிட்டி அஷூரன்ஸ் என்றது மெயினான ஒரு விஷயம். இப்ப நாங்க ஒரு மெடிசீனா பார்மசியில பார்த்துட்டு இருக்கிற நேரம், ஒரு பொருத்தமில்லாத வெயில் படக்கூடிய இடத்துல வைப்பட்டிருந்தா, எங்களுக்கு பற்றும். இது குவாலிட்டி அஷூரன்ஸ் இல்ல. இதோட குவாலிட்டி பாதிக்கப்படும். சோ நான் இதுக்கு என்ன செய்யலாம்? அடுத்த விஷயம். அப்படின்ற விஷயம். சரியா? இது இல்லாம தானா வந்துரும். அப்ப மெயினா இன்னொரு விஷயம், குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் யாரால செய்யப்படுது? ஒரு பார்மசிஸ்டால. சரியா? அடுத்தது என்னன்னா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெடிசின்ஸ் வந்து ஃபாரின்ல இருந்து வரும். இல்லன்னா ஸ்ரீலங்கால மேனுஃபேக்சர் பண்றதாக இருக்கும். அந்த வந்தத எப்படி அத ஸ்டாக்க கீப் பண்றது? எப்படி அத டிஸ்ட்ரிபியூட் பண்றது? அந்த விஷயம் எல்லாம் பார்மசிஸ்ட் தான் செய்றாங்க. ஸ்ரீலங்காவுக்கு வருது. இங்க எங்க இருக்குது? கொலம்பூல தான் மெயினான ஒன்று இருக்குது. மெடிக்கல் சப்ளை டிவிஷன். கவர்மெண்ட்ட, பிரைவேட்லயும் இருக்குது. சரியா? சப்ளை பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கு. அதுல இருந்து அங்கேயும் பார்மசிஸ்ட் தான் டிஸ்ட்ரிபியூஷன் செயின்ல இருக்காங்க. அப்புறம் என்ன செய்றா? மெடிக்கல் சப்ளை டிவிஷன்ல இருந்து ஆம்புலன்ஸ் வழியாவோ, இல்ல லாரி மூலமோ அதுக்குரிய மேனேஜ்மென்ட் இது வந்து நடக்கிற பார்மசிஸ்டால. இது வழியாக தேவையான இடங்களுக்கு ஸ்டாக் போகுது. அது போதுமான அளவு ஸ்டாக்க வச்சுக்கோறாங்க. பார்மசிஸ்டா எனக்கு தெரியும். இந்த மந்த்துக்கு இவ்வளவு, இந்த டேப்லெட்ல இவ்வளவுதான் போகும். எனக்குரிய அந்த ஸ்டாக் மைண்ட்ல இருக்கும். சரியா? இந்த பேஷண்ட்ஸுக்கு இந்த அளவு தான் போகும். சரியா? இது இத்தனை இருந்தா போதும். அடுத்த ஸ்டாக் வருதா? ஸ்டாக் போதுமா? என்ன செய்யலாம்? அப்படின்ற விஷயம் மைண்டுக்கு வரும். இது வந்து செய்யறதும் மெயினா பார்மசிஸ்ட் செய்வாங்க. சரியா? அடுத்தது என்னடா பிரைசிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுவும் பார்மசிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. பிரைசிங் எப்படின்ற விஷயம். சரியா? அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்குறது. இதுண்டா தெரியும். பொதுவா எல்லா பார்மசிஸ்டும் செய்யறது, செய்ய வேண்டியதும் தான். கட்டாயம் பேஷண்ட்ஸுக்கு சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கணும். ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்கே. இப்ப என்ன சொல்லலாம், ஒரு தடுமல், காய்ச்சல் அந்த மாதிரி குடுக்குற மெடிசின் மட்டும் இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீல்டுக்குள்ள போனா விளங்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சரியா? அதுக்கு எப்படின்னா அதுக்கேத்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கணும். அந்த கெப்பாசிட்டி பார்மசிஸ்ட்க்கு இருக்கு. பார்மசிஸ்ட் செய்வாங்க. அடுத்தது லிங்க் பிட்வீன் தி டாக்டர் அண்ட் தி பேஷண்ட். சரியா? நீங்க தான் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய லிங்க். விளங்குதா? லிங்க் சொன்னா எப்படி? ஒரு எது வருது? ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அத அது தார டாக்டர் எழுதி, அதன் மூலமாக நீங்க பேஷண்ட்டுக்குரிய மெடிசின்ஸ் குடுக்குற. விளங்குதா? அப்ப நீங்க நீங்க எப்படியால செயற்படுற? ஒரு லிங்கா செயற்படுற அந்த இடத்துல. சரியா? 2 பேருக்கு இடையில தொடர்பு. லிங்க்ண்டா என்ன? பேஷண்ட் கொண்டு வர பிரிஸ்கிரிப்ஷனை நீங்க என்ன செய்யற? டாக்டர் எழுதி கொடுக்கிறது. டாக்டர் எழுதி கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் பேஷண்ட் கொண்டு வர அதுக்குரிய மெடிசின்ஸ் நீங்க ஃபில் பண்ற. சோ நீங்க இந்த இடத்துல ஒரு லிங்காக 2 பேரை தொடர்படுத்தக்கூடிய ஒருத்தரா தான் இந்த இடத்துல இருக்கிற. விளங்குதா? ஓகே வெயிட். சரியா? இந்த இடத்துல நீங்க 2 பேரையும் தொடர்படுத்தக்கூடிய ஒருத்தரா தான் இருக்கிற. அப்ப நீங்க மெயினான ஒரு லிங்க் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில. சரியா? நீங்க கட்டாயம் அந்த லிங்க்ன்றது சும்மா ஒரு வசனத்துக்கு ஒரு தொடர்பாக்குறது அல்ல. நல்லா என்ஷூர் பண்ணி சரியா பேஷண்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டு சரியா செய்யணும். சரியா? அதான் பார்மசிஸ்ட் டியூட்டி. சரியா? ஓகே. உம் ஓகே. இதை நாங்க பார்த்தோம் இல்லையா?
ஓகே, அடுத்தது என்னடா இப்ப மாடர்ன் ஃபார்மசிஸ்ட் இப்ப வர 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 டெவலப் ஆகுறதுதானே ஃபார்மசிஸ்ட் இருந்தாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, வர வர டெவலப் ஆகுறதுதானே இருக்குது இல்லையா? சரியா? இப்ப எப்படின்னு சொன்னா ஸ்கில்ஸ் ஆஃப் மாடர்ன் டே ஃபார்மசிஸ்ட் எப்படின்டா இப்ப வர வர இன்னும் டெவலப் ஆயிட்டு தான் இருக்குது முந்தைய விட. எப்படி இருக்கும்னு சொன்னா மோஸ்டா வெளிதான் பேஷண்ட்ஸ் கடுப்பேத்தினாலும் ஃபார்மசிஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்லியா பீப்புளை லைக் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா நாங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா உண்மையில யோசிச்சு பாருங்க, ஒரு நோயோட வர மனுஷன் நோயோட இருக்கிற நேரம் இப்பவும் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? கடுப்பா டென்ஷனா தானே இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஃபார்மசிஸ்டுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்துடும். சில பேருக்கு வரல, அது செய்ய வழி இல்லை. எப்படின்னா உண்மையிலே பொறுமையா ஃப்ரெண்ட்லியா அவங்கள்ட்ட பேசி இதாக அணுகக்கூடிய ஒரு இது மனநிலை வந்துடும். அதான் உண்மையிலே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான் முந்தைய விட. சரியான ஒரு டெவலப்மெண்ட் அந்த ஃபீல்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா எப்படியுமே ஒரு நோயோட சின்ன ஒரு நோயோட வரவங்களுக்கு கூட டென்ஷன் இது ஒரு மாதிரி இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். சரியா? அப்படி இருக்கிற நேரம் நீங்க நல்ல ஒரு ஃபார்மசிஸ்டா எப்படி இருக்கணும்டா ஃப்ரெண்ட்லியா அவங்கள ஒரு காம் பண்ணக்கூடிய மாதிரி ஆட்களாக இருக்கணும். சரியா? அடுத்தது have a good communication skills and be able to explain things simply. அடுத்தது வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். சரியா? ஃபார்மசிஸ்டா இப்ப அது ஃபார்மசிஸ்ட் முந்தியும் அப்படித்தான் இருக்கணும். முந்தி பெரிய அளவு டெவலப் இல்லைன்னு சொல்லலாம். இப்ப வர வர கட்டாயம் ஒரு ஃபார்மசிஸ்டாக இருக்கிற நேரம் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அப்படின்னா உங்களோட பேர் என்ன, நீங்க யாருக்கு இந்த மருந்து, சரியா, இந்த என்ன விஷயத்துக்காக மருந்து எடுக்க வந்து இப்ப பேஷண்ட பயமுறுத்தாம சரியா அந்த பேசி கேட்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த மருந்து உங்களுக்கு கூட்டிருக்கேன், நீங்க எப்படி குடிச்சீங்க, அவங்களுக்கு என்ன பேரா தெரியும், என்ன கலர்ஸ் இல்லையா, சைஸஸ் இல்லையா, இதை நீங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். சரியா? இப்ப காது சரியா கேட்காதாக்களா என்ன கொஞ்சம் சத்தமா பேசி, சரியா, இல்ல வயசான ஆளுண்டா அவங்களோட பேசக்கூடிய விதமா பேசி அந்த நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும். சரியா? கம்யூனிகேஷன் ஸ்கில் நாங்க சொல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அது நல்லா சொல்றது. சரியா? அண்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் சிம்பிளி. இப்ப நான் என்ன செய்யக்கூடாது, இப்போ கிளாஸ் செய்யற மாதிரி இப்ப இந்த கவுண்டர்ல நான் செஞ்சுட்டு வைங்களேன், எனக்கு ஏசிட்டு தான் வைத்துருவாங்க வர பேஷண்ட். ஏண்டா அது செய்வேன். பேஷண்ட்ஸ்ல நிறைய பேர், சில பேர் வருவாங்க நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஆட்கள், அது வேற வேற இல்லாம மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வரக்கூடிய ஆட்கள் என்றா அவங்க அவரேஜ் நாலேஜ், சில பேருக்கு அதுவும் இல்லாம வருவாங்க. அவங்களையும் நான் போய்த்து இப்படிதான் ஆஃப்டர் மீல் பிஃபோர் மீல் பிடி இன்னும் இருக்கக்கூடிய இப்படி செஞ்சா இந்த இந்த சைடு எஃபெக்ட் வரும், இந்த மெடிசன் நீங்க இப்படி அப்படி எல்லாம் சொன்னா அது அது வந்து பிழை, அது செய்யல. அப்படி எங்க இப்ப நான் பேச்சுல 15 மில்லிலிட்டர் எடுங்கோன்னு சொல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு கப்பையும் கொடுக்காம சிரப் உண்டு அதோட அளவையும் கொடுக்காம இதையும் கொடுக்காம 15 மில்லிலிட்டர் எடுக்க சொன்னா பேஷண்ட் வந்து வீட்டுல வைத்து யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. 15 மில்லிலிட்டர்னா ஒரு மேசக்கரண்டி அளவு. அப்ப நான் அதைத்தான் சொல்லணும், ஒரு மேசக்கரண்டி அளவு நீங்க எடுங்க. சரியா? அப்படின்னா என்ன சொல்ல வரேன்டா, அவங்க நான் சொல்ற விஷயம் பேஷண்ட்ஸுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நான் பேத்துட்டு அதை இங்கிலீஷ்ல மறந்துட 4 பேரை சொல்லி அத 4 விதமா குழப்பி அப்படி சொன்னா அது வேலை இல்லை. நீங்க சிம்பிளா சொல்லி விலங்கெடுக்கக்கூடிய மாதிரி பேஷண்ட்ஸ் விலங்கக்கூடிய மாதிரி சொல்லக்கூடிய டேலண்ட் இருக்கணும் ஃபார்மசிஸ்ட்ல. சரியா? அடுத்தது அடுத்த விஷயம் என்னன்னா முதலாவது பாயிண்ட்ல சொல்லிக்கிற அனலிட்டிக்கல் மைண்ட். டீட்டெயிலா உங்களுக்கு அந்த விஷயம் டீட்டெயில்ஸா நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃபார்மசிஸ்டா இப்ப சும்மா அப்படி இல்ல, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசில இருக்கிறது எங்களை விளங்குற பேஷண்ட்ஸும் எல்லாரும் சும்மாவே மெடிசன் எடுத்துட்டு போறல, சில டிஃபரெண்டான மெடிசனை கொடுக்கல, இது எதுக்கு குடிக்கிற, எப்படி குடிக்கணும், சரியா, அப்படி நல்லா கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு விளங்குதா? அப்ப நீங்க ஃபார்மசிஸ்டா ஒரு மாடர்ன் ஃபார்மசிஸ்டா வார நேரம் எப்படி இருக்கணும், டீட்டெயிலான விஷயம் ஒரு டீட்டெயிலா பார்க்கக்கூடியது இருக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு அதை பத்தி நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். சரியா? ஓகே. இப்ப அடுத்தது நாங்க தெரிய வேண்டிய பார்ட்ஸ் வந்து இதுவும் வந்து என்ன எங்கட இது இல்ல, சிலபஸ் அல்ல. சிலபஸ் அல்ல மீன்ஸ் இது பாடம் அல்ல. இப்ப நான் படிச்சது ஃபார்மசி அதெல்லாம் பாடத்துக்குள்ள வருதே.
இது வந்து இன்னொரு பார்ட், உங்களுக்கு நீங்க தெரிய வேண்டிய பார்ட். இந்த கோர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலபஸ் என்னன்ற விஷயம், இதுக்கு ஒரு பிடிஎஃப் இருக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய. நான் அதையும் குரூப்ல அப்லோட் பண்றேன். சரியா? உங்களுக்கு சிலபஸை பார்த்து விலங்கெடுக்கலுமே, மறந்தா ஞாபகம் விட்டுடுங்க, குரூப்ல மெசேஜ் போடலாம் தாராளமா. எக்ஸ்டர்னல் ஃபார்மசி சிலபஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சரியா? அந்த சிலபஸ் தான் நீங்க தந்திக்கிறது. பாருங்க, உங்களுக்கு இருக்கிற பாடங்கள் சப்ஜெக்ட்ஸ் வந்து முதலாவது pharmaceutics, அடுத்தது pharmacology and therapeutics, with this anatomy physiology கொஞ்சம் வரும். So that நாங்களும் pharmacology செய்யற நேரமே அதுக்கு தேவையான anatomy physiology ஆட் பண்ணுவோம். ஓகே, சரியா? அடுத்த மூணாவது வந்து pharmacognosy என்ற ஒரு சப்ஜெக்ட், then pharmacy law and ethics என்ற ஒரு, அதுக்கு நாங்க இன்னொரு டேர்ம் சொல்லுவோம் forensic pharmacy, then pharmacy management, practical. ப்ராக்டிக்கல் என்றா இப்போதைக்கு நீங்க மைண்ட்ல போடவே வேணும். சரியா? இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு சிலபஸ் முடிச்சு அதுக்கு பொறுதான் நீங்க ப்ராக்டிக்கலை பத்தி யோசிக்கவே வேணும். இப்போதைக்கு அது தேவையே இல்லை. சரியா? ஓகே, இப்ப நான் ரீட் பண்ணதானே, யாராவது முடித்து ரீட் பண்ணுங்க அகைன் இந்த 5 சப்ஜெக்டையும் பார்த்து. ஓகே, ரீட் பண்ணுங்க ஒருத்தர். சும்மா ரீட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன சப்ஜெக்ட் கொஞ்சம் உங்களோட மைண்டுக்கு போறதுக்கு விளங்குதா? சப்ஜெக்ட் கொஞ்சம் உங்களோட மைண்டுக்கு போகணும், நீங்க பழக்கப்படணும், அதுக்காக கேட்கிறேன். சரி, இன்னைக்கு பேசாட்டி ஓகே, அடுத்த கிளாஸ் வர நேரம் பேச ட்ரை பண்ணுவோம். சரியா? இப்படி இருந்தாங்க புள்ளி, நான் இதுக்கு புத்தம் செல்ல விருப்பம் இல்ல, புத்தகம் இல்ல. என்ன ஃபர்ஸ்ட் பேசாமலே இருந்த புள்ளி எல்லாம் நல்லா பேசுறாங்க. ஓப்போ ஃபர்ஸ்டே கொஞ்சம் பயம் அப்படி இருக்கும், பயப்பட தேவையில்லை. சரியா? இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க மைண்டுக்கு போட்டுக்கோங்க, இதுதான் நீங்க படிக்க வேண்டிய விஷயம். சரியா? நாங்க சொல்லி தர போற விஷயம் உண்டு. pharmaceutics என்ற ஒரு சப்ஜெக்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். pharmacology அதுவும் வேற லெவல், அப்படி இன்ட்ரெஸ்டிங். காக்னசி கொஞ்சம் தியரி பார்ட், லோ அண்ட் எத்திக்ஸ் சட்டம் இன்னும் கொஞ்சம் தியரி தான். மேனேஜ்மெண்ட் இதுவும் தியரி மாதிரி தான், கொஞ்சம் நிர்வாகம் சைட்ல போ. இதுல மெயினா எங்களுக்கு ஹெவியான சிலபஸ் கூடயா இருக்கக்கூடியது சியூட்டிக்ஸும் காலேஜும். ஸோ தட் நாங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண போற 2 சப்ஜெக்டும் சியூட்டிக்ஸும் காலேஜும் தான். சரியா? இது கொஞ்சம் தான் முன்னு கேட்போம். கொக்னசி, லோ அண்ட் எத்திக்ஸ், ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டைம் பீரியட் தான் போகும். ஸோ தட் நாங்க இது லாஸ்ட்டுக்கு மாதிரி தான் டீச் பண்றது. ஏன்னா அதுல பெரிய ஹெவி கண்டென்ட் இல்ல, கொஸ்டின் பேப்பர்ல ஹெவியா அதுக்கு வருது இல்ல. ஸோ தட் நாங்க இதை பின்னால்தான் செய்யும். சரியா? இது இந்த 2 தான் எங்களோட மெயினான ஃபோக்கஸ்ல போறது. ஏன்னா அவங்களோட சிலபஸ் வந்து இந்த 2டையும் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. சரியா? ஓகே, pharmacology இதை ரீட் பண்ணுங்க ஒருத்தர். ஹரிஷ் ரீட் பண்ணுங்க. The study of the effect of chemical substances on the function of living system. ஓகே, pharmacology சொன்னா இப்ப நாங்க இது pharmacology மாதிரி ஸ்டார்ட் ஆசல, நாங்க இது தெளிவா மாதிரி பார்ப்போம். சரியா? pharmacology சொன்னா the study of the effect of chemical substances. என்ன chemical substances? chemical substances மெடிசின். சரியா? அதான் chemical substance. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எங்கட லிவிங் சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு என்ன செய்யுது என்ற விஷயம் தான் pharmacology. இப்ப நீங்க ஒரு பாராசிட்டமால் இன்டேக் பண்றீங்க, சரியா? அது பாடிக்குள்ள போயிட்டு ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகி எங்கட பெயினை ரிலீஃப் பண்ணுது, பெயினை குறைக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன? அந்த பெயினை ரிலீஃப் பண்ணுது, பெயினை குறைக்குதுன்னு சொன்னா அது ஒர்க் ஆகுது. அப்ப அந்த ஒர்க் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்ன செய்யுதுன்றது நாங்க ஸ்டடி பண்றதுதான் pharmacology. pharmacology என்று சொல்றது ஒரு சப்ஜெக்ட், இதுக்குள்ள ஒரு பரந்த ஒரு சிலபஸ் வந்து வரப்போகுது. சரியா? இது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக இங்க நான் pharmacology-ன்னா என்னன்னு சொல்லி இருக்கேன். சரியா? ஓகே, அடுத்த சப்ஜெக்ட்
ஃபார்மகோக்னசி வை மிஸ்ஸிங். சரியா? என்ன ஃபார்மகோக்னசி பார்த்ததுமே என்ன விளங்குது? பார்த்ததுமே என்ன விளங்குது உங்களுக்கு? மரம், செடி, கொடி எல்லாம் இருக்கு இல்லையா? பூச்சி, புழு. சரியா? ஃபார்மகோக்னசி அப்படின்னு சொன்னா நாங்க மருந்து தயாரிப்பு. மருந்து எங்க இருந்து வருது? மேபி தாவரங்கள்ல இருந்து வரலாம், மேபி அனிமல்ஸ்ல இருந்து வரலாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து வரலாம். சரியா? நாங்க இந்த தயாரிக்கிறோம், மெடிசின்ஸ எடுக்கிறோம். இந்த சம்பந்தப்பட்ட ஸ்டடியை நாங்க சொல்றது ஃபார்மகோக்னசி. சரியா? ஃபார்மகோக்னசில நாங்க இதை பத்தி தான் படிப்போம். ஆனா நாங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். தாராளமா நான் சொல்றேன், கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி நிறைய நாள் நாங்க ஃபார்மகோக்னசி ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுல அவ்வளவு பெரிய கண்டென்ட்டே இல்ல. ஈஸி. உண்மையா சொல்ல போய் எனக்கெல்லாம் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் இருந்துச்சு ஃபார்மகோக்னசில. அவ்வளவு ஈஸி, அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. டெக்னிக்கை பிடிச்சாச்சா அந்நேரம் மேக்சிமம் மார்க்ஸ் வந்துச்சு கோக்னசில. அவ்வளவு ஈஸி. எனக்கு எனக்கு பர்சனலா ஃபார்மகோக்னசி விருப்பம். சரியா? ஒவ்வொருத்தட பொறுத்து தான். எனக்கு காலேஜ் சிவிடிக்ஸ் மாதிரி கோக்னசி எனக்கு நல்ல விருப்பம். ஏன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றல, சில பேர் விருப்பம் இல்ல. எனக்கு பர்சனலா ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் கோக்னசி. சரியா? ஓகே, அடுத்தது ஃபொரென்சிக் ஃபார்மசி. இது கொஞ்சம் நோட்ஸ் தான், கட்டாயம் படிச்சாகணும். இது சட்டம். பாருங்க, தராசு வச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதை பார்த்ததுமே உங்களுக்கு விளங்குதா? இதுல சட்டம், லோ அண்ட் எத்திக்ஸ், சட்டம் தான் நாங்க இதுல படிக்க போறோம். சரியா? ஓகே. மெயினா அது அடுத்தது ஃபார்மசியூட்டிக்ஸ் ஹாஸ்பிட்டல் சைட் மாதிரி அந்த மாதிரி ஒரு டோசேஜ் ஃபோம், மெடிசின் அந்த சம்பந்தப்பட்டு படிக்கிறது. சரியா? இதுக்கு அங்கெல்லாம் மாதிரி தியரி இருக்குது. ஓகே, என்ன மாதிரி டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம் இந்த சப்ஜெக்ட்ல. இப்ப கொஞ்சம் நாங்க இந்த கொஞ்சோண்டு சிலபஸ் பார்த்தோம் இல்லையா? கொஞ்சோண்டு தியரி பார்ட்ஸ் பார்த்தோம். என்ன மாதிரி இஷ்யூஸ், டவுட்ஸ் இருந்தா கேட்கணும். பேலன்ஸ் நாங்க டோசேஜ் பார்ட்டு நாளைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு என்னவாலும் பர்சனலா இஷ்யூஸ் இருந்தா, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அடுத்து நான் முக்கியமான ஒரு மெசேஜ் எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஆட்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒருக்கா மெசேஜ் போட்டு வைங்க. சரியா? ஏண்டா கொஞ்சம் ஒர்க் இருக்கக்கூடிய ஒன்றுதான் எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப நீங்க டிசம்பர் வரை டைம் இருந்தாலும் சரி, சும்மா விடாம இப்பவே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தொடங்கணும். ஏன்னா சில பேருக்கு இதுக்கு முன்னால எங்கள்கிட்ட வந்த ஆட்கள்ல எப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிற நேரம் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறேன், என்னவாலும் ஒன்று மிஸ் ஆகுது, அந்த கேப்ல ரெஜிஸ்டர் பண்ணல, அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும் வரை வெயிட் பண்ணிக்க வேண்டி வருது. சரியா? எதுக்கும் நல்ல இப்ப நீங்க 2 இயர்ஸ் முடிஞ்சதோட எக்ஸாம் சீட் பண்ணணும்னு இல்ல, 5 டைம்ஸ் சான்ஸ் தராங்க. அதுவும் பிரச்சனை இல்லை. அதனால இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா உங்களுக்கு 2 இயர்ஸ் முடிஞ்சதும் விருப்பம்டா பண்ணலாம், இல்ல எக்ஸாம் அதுக்கு பிற்பட்டும் தள்ளியும் எக்ஸாம் செய்ய இயலும். ஆனா ரெஜிஸ்டர் பண்றது இப்ப பண்ணி வைக்கிறது நல்லமே. சரியா? அதனாலதான் சொல்றேன். மெயினா எனக்கு அந்த எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர் இல்லாத ஆட்களோட இது வேணும். கொஞ்சம் அதுக்குரிய ப்ரொசஸ்கள் போறது இருக்கே. ஃபார்மசி ஒன்றோட பேசணும், ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட தேடணும், அவங்கள்ட்ட சைன் வாங்கணும், ஃபார்மை ஃபில் பண்ணணும், இபிஎஃப் நம்பர், இடிஎஃப் நம்பர், அதெல்லாம் ப்ரொசஸ் முடிய என்ன ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இது கொஞ்சம் கொஞ்சம் நியாயமா ஒரு வேலை ஒன்று போடுறதுக்கு இருக்கே. அதுக்காக பெரிய வேலை இல்ல, ஒரு சில வேலையை செய்யறதுக்கு இருக்கே. அதால செல். சரியா? மேடம் சொல்லுங்க. மேடம் நான் வந்து 2024 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் எஸ்எல்எம்சி. ஆஹா. இன்னும் 2 இயர்ஸ் ஆகலே. அப்போ நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம் எழுதேன். நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதலாம். இந்த ஆகஸ்ட்ல வந்து உம் இது வந்து முடிஞ்சு, எக்ஸாம் நடந்து முடிஞ்சு, இன்ஷா அல்லாஹ் 2026ல தான் அடுத்த எக்ஸாம் ஓ, கால் பண்ணி, அதுக்கு 2026 ஐ திங்க் ஆகஸ்ட் அப்படி நடக்கும். ஆகஸ்ட் அந்த மாதிரி டைம்ல நடக்கும். மேடம் எனக்கு என்ன 24 தானே மேடம் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்போ அந்த அவங்க அந்த ரூல் போடல, இபிடிஎஃப் அந்த அந்த ரூல் இல்லையே அதோட மேடம். போடல. அதான் நான் சொல்றேன். நான் இப்போ மெயினா இந்த எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி எம்பசஸ் இது பண்றதுக்குமான ரீசன் வந்து அப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருந்தவங்களுக்கு இதை விட ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக இருந்திருக்கு.
இப்ப ரெஜிஸ்டர் பண்ண போற நேரம் இவங்க ரூல்ஸ கூட்டிட்டு வந்தாங்க. மேத்ஸ் படிச்ச புள்ளைகளுக்கும் சான்ஸ் குடுத்தேன். இப்ப குடுக்குறாங்க இல்ல. சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டாங்க. இந்த முறை இபிஎஃப், இடிஎஃப் நம்பர் கேட்கிறாங்க. இதுக்கு முந்தின முறையில அது கேட்கல. சரியா? இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதால நான் சொல்றேன், வந்தவங்க நல்ல ஒரு சான்ஸ். எஃபோர்ட் போட்டாலும் பழுது போறல்ல. சோ எஃபோர்ட் போடுங்க. இதுல ரெஜிஸ்டர் ஆகுங்க. உங்களுக்கு எப்படியும் சக்சஸ் ஆகலாம். ஆனா டிலே பண்ண வேணாம். ஒரு பார்மசி தேடுறது மாஸ்டர் பார்மசிஸ்டோட போற கொஞ்சம் வேலை இருக்கிறதால நாங்க குயிக்கா அந்த ப்ராசஸ்க்குள்ள போகணும். எஸ்எல்என்சி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கைடன்ஸ ஃபர்ஸ்ட்டுக்கே காட்டணும். அதுக்கு முன்னால யார் யார் ரெஜிஸ்டர் இல்லன்ற விஷயம் எனக்கு தெரியணும். அடுத்தது அவங்க ரெஜிஸ்டர் இல்லாதல பார்மசியோட தேடின ஆட்கள் இருக்கா? ஒரு பார்மசிஸ்டும் பார்மசியோடும் வேணுமே. நீங்க வேலைக்கு போறதுக்கல்ல, அத காட்டுறதுக்கு. சரியா? அப்படி தேடின ஆட்கள் யார் இருக்குது? பார்மசிஸ்ட் ஒன்றும் பார்மசி ஒன்றும் இல்லாத இப்பவும் இல்லாம இருக்கிற ஆட்கள் யார் இருக்காங்க? அப்படின்ற விஷயம் நான் தெரியணும். அப்பதானே நீங்க முன்னொரு மாஸ்டர் பார்மசிஸ்ட்ன்றது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ற அந்த ப்ரொசீஜருக்கு போகலாம். அதாலதான் நான் உங்களோட நலனுக்காக திருப்பி திருப்பி இதை எம்பசைஸ் பண்றேன். மிஸ் பண்ற வேணா யார்? சரியா? மேடம் மேடம் இப்போ நான் வந்து 2024ல் ரெஜிஸ்டர் பண்ணதால எனக்கு திருப்பி இந்த இபிடிஎஃப் அந்த நம்பர் இல்ல எடுத்து கொடுக்க வேண்டி வருமா? இல்ல உங்களுக்கு வராது. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு தானே? முடிஞ்ச லெட்டர் தந்துட்டு புக்கும் தந்துட்டு எடுத்துட்டேன். உங்களோட அது பிரச்சனையே வராது. இனி வரவங்களுக்கு தான் அது கேக்குறாங்க. ஆஹ் முந்தின ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்களுக்கு அது ட்ரபிள் ஆகாது. யாருக்காலும் என்னவாச்சும் டவுட் இருந்தா சட்ல சரி போடலாம். சரியா? பயம் இல்லையா? அண்ட் செகண்ட் திங் மேடம் அந்த புக் எப்படி இது ஃபில் பண்ணுறது மேடம் எப்படி எந்த எப்படியான ப்ரோசஸ் அது? பண்றது கொஞ்சம் ஈஸி தான். அது இன்னும் ஃபில் பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்ணலையா? இல்லை மேடம் இன்னும் பண்ணல. அது என்கிட்ட ஒரு சில போட்டோ சாம்பிள் வரைக்கும் நான் சென்ட் பண்றேன். டவுட் இருக்கிற பார்ட்ஸ் இருந்தா கேளுங்க. அதுல பெருசா டீப்பா ஒன்றும் இல்ல. நார்மலா ஃபில் பண்ணிட்டு போகலாம். வேண்டாம் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யலும். பெரிய ஹாஷான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல. செய்யலாம். 2, 3 பேர் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். உனக்கு செய்யறதுக்கு. நான் ஒரு போட்டோஸ் இருக்கிறது மாதிரி அதை நான் சென்ட் பண்றேன் சாம்பிளுக்கு சிலர். தேங்க்யூ மேடம். ஓகே. வேற என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. என்னவான்னு டவுட் கேக்குறா. ஆனா உண்டு இதெல்லாம் யோசிச்சு பெருசு கஷ்டம் அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். செஞ்சுட்டு போனா ஈஸி. வெரி ஈஸி. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ் சரி, கோர்ஸும் சரி, சரியா போனீங்கன்னா ஈஸி. கொஞ்சம் ஒர்க் போடணும் தான். சரி ஓகே. என்னவான்னு டவுட் இருக்கா? இல்லண்டா நாங்க இந்திய கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு செய்வோம். அடுத்த பாட்டு அப்படின்டா அடுத்தது எகெயின் போறது இது தியரி பாட்டுக்குள்ள போகுது. சரியா? ஆஹ் நாளைக்கும் வந்து 8க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. மிஸ் ஆகுறவங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டிருக்கு. ரெக்கார்டிங் கிடைக்கும். சரியா? என்ன மாதிரி டவுட் இருந்தா சொல்லுங்க. பேசலாம். சரியா? இல்லாதாக்களே லீவ் ஆகலாம். எங்கட இதுல பயப்பட தேவையில்லை. எக்ஸாம் வைப்போம் நாங்க. உங்களை அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்குரிய ஃபுல் கம்ப்ளீட் கைடன்ஸ் தருவோம். பயப்பட தேவையில்லை. மேக்சிமம் சப்போர்ட் எங்கட சைட்ல இருந்து கிடைக்கும். பர்சனலா ஒவ்வொருத்தரையும் நாங்க இது பண்ணுவோம். சரியா? கிளாஸ் வந்துமே போகணுமா அப்படின்னு இல்லாம ஒவ்வொருத்தரும் கிளாஸ் வாரா என்ன மாதிரி என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கா பர்சனலா கண்காணி. ஓகே. டவுட் என்ன மாதிரி இருந்தா கேட்கல. இதுல தயக்கமாட்டா பரவாயில்ல. வாட்ஸ்அப்ல போட்டாலும் ஓகே. ரிப்ளை பண்ணு. மெசேஜ் போட்டிருக்காங்க. எஸ்எல்எம்சி இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னு அதுல ஒண்ணும் பெருசா கேட்க மாட்டாங்க. அது உங்களோட எஸ்எல்எம்சி இன்டர்வியூல உங்களோட டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி உங்களை அனுப்புறதுக்கே டைம் சரியாயிடும். ஒரு 5 நிமிஷத்தை விட குறைஞ்ச டைம் தான் இன்டர்வியூ டைமா போகும். ஸ்லாட் டைம் எடுத்து தருவாங்க. அதுல பெருசா எந்த ஒரு கேள்வியுமே கேட்க அது ஒரு இன்டர்வியூ மாதிரியே பெரிய அளவுல இருக்காது. ஓகே. வேற என்ன இஷ்யூஸ் இருக்கா? டவுட் இருக்கா? வேற ஒன்றும் டவுட் இல்லையா?
சில பேருக்கு புதுசா இருக்கும். போக போக எல்லா டீட்டெயிலையும் தெளிவா தெரிவிங்க. பிரச்சனை இல்ல. இன்னொருத்தர் என்ன செக் பண்றீங்க? எஸ்எல்எம்சி இன்டர்வியூ பிசிக்கலாவா நடக்கும்னு கேட்டிருக்கு. ஓம் அது வந்து பிசிக்கலா தான் வரணும். ஒன் டே கிளம்பு வந்து போற கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். கஷ்டமா? அது என்ன ட்ரபிள் இருக்கா? யா, இவ்வளவு ஒர்த்தான ஒரு சர்டிபிகேட் ஒரு லைசன்ஸ் இது கிடைக்கும்னு சொன்னா அது பிழை இல்லே அவங்க அப்படி செய்யறதுல இல்லையா? ஏ, ஒரு worth உள்ள உண்டு. இது லைசன்ஸ் எடுத்தா மந்த்லி தாராளமா ஏர்ன் பண்ணலாம். அதுக்காக ஒரு ரவுண்ட் கிளம்பு வந்து போறதுல பிரச்சனை இல்ல தானே? அது பிசிக்கலா தான் நடக்கும். ஓகே. ஓகே, வேற என்னவாலும் இஷ்யூஸ் இருக்கா? வேற என்னவாலும் இஷ்யூஸ் இருக்கா? டவுட் இருக்கா? அப்ப இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணுவோமா? ஓகேயா இல்லையா? நீங்க பேசுங்க. நீங்க பேசணும். அவ்வளவுதான் என்ன நோக்கம். யாரும் வாய்ஸே காட்டுறலே. ஓகே. ஓகே. முடிப்போம் என்ன? ஓகே. ஓகே. அப்ப நாங்க செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம் இன்னைக்கு.